ஏடிஎம்கே ஆச்சு இப்போ இல்லை, அதனால இங்கே தண்ணி வருது, அங்கே தண்ணி வரல. 5 வருஷம் கழிச்சு அங்கே மாறிச்சுன்னா இங்கே தண்ணி வராது, அங்கே தண்ணி வரும். பண்ணியிருக்காங்க இது எல்லாமே. ஜெயலலிதா சமாதி இது எல்லாம் நம்ம காசு தான். நம்ம காசு தான். இந்த ரெட்டலையை பார்த்த உடனே தெரிஞ்சிடும் அம்மா சமாதி தான். ஏன் புல்லுட்டதை கழட்டுறா? வாங்க போ மாளிகை செல்ஃபி காட்டு. ஆமா இது வரைக்கும் ஜெயலலிதா சமாதிக்கு எத்தனை தடவை வந்திருக்கீங்க நீங்கள்? நான் இதோட வந்து 4வது தடவை வரேன். வராது என்னண்ணே இதெல்லாம் தண்ணி அடிக்கும், சூப்பராக இருக்கும். முருகனே, ஜெயலலிதா சமாதி அங்கே இருக்கு. கர்நாடகா சமாதி பார்த்தது இல்லையா? பயங்கரமாக இருக்கும். வாங்க. பயங்கரமா? ஆமாம். இங்கே எப்படி காசு போட்டு செலவழிச்சு பெருசாக பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க. எல்லாம் நம்ம காசு தான். நம்ம காசு தான். நம்ம காசு தான். என்ன விடுறது? தமிழ்நாட்டை ஆண்டாங்க, பெரிய தலைவர்கள் ஆயிட்டாங்க, வச்சுருவாங்கல்ல. நம்மளோட காசு 100 ரூபா காசு இருக்காதுல்ல? 100 ரூபா காசு சொல்கிறேன். 100 ரூபா 100 ரூபா காசு நம்மளோட காசு இருக்கும். கண்டிப்பாக இருக்கும்ல. எத்தனை கோடி போட்டு செலவழிக்கிறாங்க. இப்போ அந்த காசுல எங்கேருந்து வருது? நம்மகிட்ட இருந்தே வருது. இப்போ வந்து எம்ஜிஆர் சமாதிக்கு வந்துட்டோம். இதுதான் எம்ஜிஆரோட சமாதி. சென்னையில் இல்லாதவங்க நம்ம ஊர் சைடு யாராவது இருந்தீங்கன்னா பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. இதுதான். சரி வாங்க போ, அடுத்து ஜெயலலிதாங்க. இல்லை எம்ஜிஆர் சமாதி. நான் இல்லாமல் ஒரு ஃபோட்டோவா? நான் இல்லாமல் ஃபோட்டோ எடுக்கிறீங்க? எடுங்க. நம்ம இல்லாமல் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. நம்மளை விட்டுட்டு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. நம்ம இல்லாமல் ஒரு ஃபோட்டோவா? இது கடிகாரம் இன்னும் ஓடுதா? இல்லை எனக்கு அதெல்லாம் இப்போ அது கேட்கக்கூடாது. சுற்றி கூண்டு போட்டு எல்லாம் இது போட்டுட்டாங்க. அந்த இதில் முன்னாடி வந்து இந்த கூண்டுக்கு இல்லாமல் அந்த சமாதியில் இப்படி தலையை வச்சு இப்படி கேட்டோம்னா கடிகாரம் டிக்கு ஓடும் இந்த சமாதியில். இப்போ அந்த கடிகாரம் ஓடுதா ஓடலையான்னு தெரில. ஆனால் சுற்றி கேட்டு போட்டு யாரும் கேட்கக்கூடாத மாதிரி பண்ணிட்டாங்க. இதை நல்லா பார்த்துக்கோங்க. ஜெயலலிதாவோட எவ்வளோ பெருசாக இருக்குது, என்ன இது இருக்குன்னு. இது அப்படியே வந்து அங்கிட்டு கருணாநிதியோட இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஜெயலலிதா சமாதி இது. ஜெயலலிதா அருங்காட்சியகம், அம்மா மியூசியம். அம்மா அருங்காட்சியகம் அதோட ஜெயலலிதா யூஸ் பண்ண பொருள், என்னென்ன சாதிச்சிருக்காங்க அது எல்லாத்தையும் போட்டிருப்பாங்க. அந்த பக்கம் எம்ஜிஆரா? அந்த பக்கம் அது அறிவுசார் நாலேஜ் பார்க்கு அது எதாவது போட்டிருக்காங்க. இடம் வாங்கிறதுக்கு என்ன கஷ்டப்பட்டாங்க. ஆனால் இங்கேருந்து பாரு, டைனோசர் எலும்பு கூடு மாதிரி இருக்குல்ல இந்த பில்டிங்கு. பாரு இப்படி பாரு, அப்படித்தான் இருக்கு. டைனோசர் பில்டிங் மாதிரி இருக்கு. அம்மா அருங்காட்சியகம். இங்கே பாருங்க, ஜெயலலிதாவோட இளவயது ஃபோட்டோக்கள். இந்த பக்கமும் லைன்லாம் போட்டிருக்காங்க, அதுக்கு மேலே போகக்கூடாது. இளவயது ஃபோட்டோக்கள். இங்கே ஜெயலலிதாவின் சிலை, திருவுருவ சிலை இருக்குது. லைன் கட்டி போட்டு விட்ருக்காங்க. சுற்றி ஜெயலலிதாவோட ஃபோட்டோ போட்டு தான் வச்சுருக்காங்க. அந்த பக்கமும் இருக்குது. இந்த பக்கம் என்ன இருக்குது? இந்த பக்கமும் ஜெயலலிதா ஃபோட்டோ. இது என்ன ஒரே பொக்கையாக தெரியல, இருக்குன்னு தெரியல. இந்த பக்கம் என்னென்ன அவங்க சாதிச்சாங்க அப்படிங்கிற லிஸ்ட் எல்லாமே இந்த பக்கம் போட்டிருக்காங்க. நல்லா பிரம்மாண்டமாக தான் கட்டியிருக்காங்க உள்ள அருங்காட்சியகம். இது நல்லா இருக்கு, நல்லா பயங்கரமாக இருக்குது. அண்டர் கிரவுண்டில் சூப்பராக கட்டியிருக்காங்க. யார் அது?
ஆ சரி அண்டர் கிரவுண்டில் மேலே கமலேஸ்வரியா இருக்கான் யாரு ஏ அவனா அம்மாவின் சாதனை மயில் ஆஜிபாரு இது வந்து அம்மாவின் சாதனை மயில் கற்கள் பின்னாடி இது பாருங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அம்மா பெரிய பெரிய தலைவர்கள் ஜெயலலிதா சமாதி அவங்களோட ஃபோட்டோக்கள் எல்லாம் இருக்கு. என்ன முருகனை பார்த்தாச்சா? போமா போமா. அடுத்தது யாரு? அடுத்தது இது கலைஞர் கருணாநிதி கலைஞர் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இது என்ன 10 நிமிஷத்தில் பார்த்துட்டோமா? பத்தமா உள்ள வந்து 10 நிமிஷத்தில் பார்த்துட்டோம். அவர் அங்கே உள்ளே போயிட்டீங்கன்னா குறைஞ்சது அரை மணி நேரம் இருக்கு. அந்த அளவுக்கு அதை எல்லாத்தையும் சுற்றி ஏதாவது பார்த்துக்கிட்டே இருக்கிற வரைக்கு நல்லா கட்டியிருப்பாங்க. வா 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 இவங்க ஆகுனா நின்றுறாங்கப்பா. இது என்னடா இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி ஜெயலலிதா இறந்தப்போ வச்சுல அந்த க்ரௌடோட ஃபோட்டோவை இங்கே எடுத்து வச்சுருக்காங்க. அது சரியான க்ரௌடு. குறைஞ்சது 2-3 லட்சம் பேர் கூடியிருப்பாங்க. சத்யா ஜெயலலிதாவை கருணாநிதியை பார்த்துட்டு ஜெயலலிதாவை எம்ஜிஆரையை பார்த்துட்டு கருணாநிதியை பார்க்கலன்னா அவர் கோச்சுக்குருவாரு. அப்படித்தான் இருக்கணும். சரி அண்ணா எம்ஜிஆரை பார்த்துருக்கீங்களா? இது நேரில் பார்த்துருக்கீங்களா? எப்பா எப்படி இருப்பாப்ல நேரில்? ஆளு வயசான அவராக இருந்தார். நீங்கள் எத்தனை வயசுல இருக்கும்போது அவர் செத்தாரு? 7 வயசுல இருக்கும். நீங்கள் 7 வயசுல இருக்கும்போது அவர் செத்துட்டாரா? அப்போ அவர் செத்து 38 வருஷம் ஆச்சா? சரி ரைட்டு. கருணாநிதி நேரில் பார்த்துருக்கீங்களா? கருணாநிதி வேலை பார்த்துருக்கீங்க? ஜெயலலிதா போகிறப்ப ஜெயலலிதா அம்மா பார்த்துட்டேன். அம்மா பார்த்துட்டீங்க. யார் இது வரைக்கும் நீங்கள் பார்க்கல? அக்காதாது பார்த்துட்டேன். ஸ்டாலின் பார்த்துட்டேன். நேராக பார்த்துட்டேன். பார்க்காதாது யாரும் கிடையாது. பார்த்தேன் அண்ணெல்லாம் பார்க்காது. ஓகே. காமராஜரை பார்த்தது இல்லை? அதெல்லாம் பார்த்தேன். நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடியே செத்துட்டாப்லையா? ஓகே. காமராஜர் பிடிக்குமா உங்களுக்கு? எவ்வளோ பிடிக்கும்? கல்வி தந்தை காமராஜர். எவ்வளோ பிடிக்குங்க காமராஜரா? 100%. ஓகே. இப்போ இவங்களுக்கு இந்த அறிஞர் அண்ணா, ஜெயலலிதா, கருணாநிதி இவங்களுக்கு ஈக்குவலாக வந்து எனக்கு உயிர் யாரு? அம்மா உயிர். அப்போ அம்மா செத்தப்போ இங்கே ஒரு சரியான கூட்டம் இருந்துச்சு. உங்களாலாம் எப்படி இருந்தது? நாங்கள் ஆனால் இங்கே செத்ததுக்கு வரலண்ணா. ஆனால் அம்மாவை பிடிக்கும் வேணாம், அவ்வளோதான். கட்சியில் இருந்தல அந்த கட்சியில் தான். இப்போ அந்த கட்சியில் தான் இருக்கீங்க. செத்தாலும் அம்மா கட்சி தான். ஆமாம். ஓகே. இப்போ வந்து யார் வேட்பாளர் நிற்கிறாங்கன்னு கூட தெரியாது. போனால் ரெட்டலில் குத்துற கேஸ் தான் நிற்கலாம். போடு சரியான கேஸ். எத்தோஸ் பின்னாடி ஃபோட்டோ தெரியுதுல்ல, கருணாநிதியோட சமாதி தான் வந்துருக்கோம். உள்ளே போயிட்டு பார்ப்போம். கருணாநிதியோட என்ட்ரன்ஸ் எப்படி இருக்குன்னு. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கம்பரு, அந்த பக்கம் வந்து பரவாயில்ல. எங்கேயாவது தமிழை வளர்க்குறதுக்காக உங்க 2 பேரோட சந்தோஷம். எப்படி நம்மளோட ஃபோட்டோ எடுக்கிறாங்க? என்ன விட்டு ஃபோட்டோ எடுக்கிறீங்க? அப்புறம் அங்கேயும் தண்ணி அங்கெல்லாம் இருக்கிறது அதெல்லாத்தையும் சர்வீஸ் இருந்தால் சர்வீஸ் பார்க்க மாட்டாங்க. இது வந்து கரண்ட்ல இருக்கிறதுல இது மட்டும் வேலை செய்து போயிரு. கரண்ட்ல இருக்கிறதுனா நல்லா இருக்கும். எப்படி இருக்கு தண்ணி? ஏன்னா இப்போ இவங்க ஆச்சு நடக்குது. ஆனால் இங்கே தண்ணி பாருங்க. நல்ல தோட்டம் மாதிரி கார்டன், சரியான கார்டனாக இருக்கு. மோட்டாரில் விட்டாச்சா இல்லை ரொட்டேஷன்? ஏடிஎம்கே ஆட்சி இப்போ இல்லை, அதனால இங்கே தண்ணி வருது, அங்கே தண்ணி வரல. 5 வருஷம் கழிச்சு அங்கே மாறிச்சுன்னா இங்கே தண்ணி வராது, அங்கே தண்ணி வரும். ஆமாம், அவ்வளோதான். பார்த்தீங்களா உதயசூரியனுக்கு மாதிரி எப்படி ரவுண்ட் ரவுண்ட் 2 ஆட்சியும் முடிஞ்சு வேற ஆட்சி வந்துச்சுன்னா ரெண்டுமே ப்ளஸ் பண்ணிடுவாங்க. விஜய் சீமானி யாராவது வந்துட்டாங்கன்னா செடிச்சு போடுவாங்க 2. இது பேனா இல்லடா, இது வந்து இவர்ரா. இது இல்லை, கண்ணாடி கொண்டு வச்சு போட்டுருக்காங்க. கண்ணாடி
பின்னாடி காண்டிட்டு போட்டிருக்காங்க போறாங்க. ஏய் நீ நைட்டு வந்து பார்த்தது இல்லையே? நைட்டு சூரிய ஒளி அடிச்சு பயங்கரமா இருக்கும் இந்த பக்கம். என்ன வரங்கிட்ட எதையும் தாங்கும் போடுறோம். செத்து சார் நைட்டு கருணாநிதி சமாதிக்கு வந்தீங்கன்னா நைட்டு வாங்க, பகலில் வராதிங்க. நைட்டு வந்தால் சூப்பராக இருக்கும். லைட் செட்டிங்னா பயங்கரமாக இருக்கும். தூரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சூரிய அவங்களோட சின்ன எப்படி இருக்குல்ல உதய சூரியன் அதே மாதிரி இருக்கும். இது அண்ணா தானே? இது அண்ணா 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 பேரறிஞர் அண்ணா. பேர்ன் 1915 டெட்டு 3 அண்ணாதான். பிறந்தது வந்து 15ஆம் தேதி 9வது மாதம் 1909. செத்தது 3/2/1969 செத்துட்டாப்புல. பாருங்க இவரோட நினைவத்துக்காக இத்தா தண்டி ஒரு டவர் வச்சிருக்காங்க, பெரிய டவர். வந்து கருணாநிதி சிலை ஒன்று இருக்கும். வேற அப்படியே பேக் சைடு அந்த லைட் செட்டிங். இப்போ பகலில் வந்து அந்த லைட் செட்டிங் தெரியல, நைட் வந்து அந்த பின்னாடி இருக்கிறது பயங்கரமாக இருக்கும். ஏடா வரலையா? வா வா வா. வேற 2 பேரும் உண்மையிலேயே கழுத்த போயிடுங்க போல. இதெல்லாம் ஆள் சுத்தம் யாழ் சுத்தம் பண்ணுறீங்க. இங்கே பாருங்க, இங்கே எவ்வளோ கூலிங்கான காற்று வருது. இப்போ எவ்வளோ கூலிங் காற்று வருது. அங்கே வந்து கூலிங் காற்று இல்லை. இப்படி இங்கே ஜோதியாக இருக்காங்க, ஜோதியாக இல்லை. க்ளீன் பண்ணுறதுக்கு ஆள் இருந்துக்கிட்டே இருக்காங்க. இங்கே ஆள் இல்லை. சொல்லிக்கிட்டே போகலாம் போலையா. சித்தோஷ் இது வந்து கலைஞர் கருணாநிதியோட சமாதி. இது ஓய்வெடுக்காமல் உழைத்து கொண்டிருக்காரா? என்ன ஓய்வெடுக்காமல் உழைத்து கொண்டிருக்காரா? ஓய்வெடுக்காமல் உழைத்து கொண்டிருக்கிறாராம் கருணாநிதி. ஆமா, அதோட வாசகம் கீழே போட்டிருக்காங்க, ஓய்வெடுக்காமல் உழைத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு. இப்போ ஓய்வு தான் எடுக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஓய்வு எடுக்கல ஒரு நாள் வந்து ஓய்வு எடுக்காம ஓட்டினாப்புல இல்லை, ஓய்வு எடுக்கட்டும். அப்பா ரொம்ப டயர்டாக இருக்குப்பா காலம். பாருங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டைல்ஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே டிசைன் எல்லாமே. ஆனால் நைட்டு லைட் எரியும். லைட் எரியுறது அது எப்படி செட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. பட் நைட்டு வந்து தூரத்துல பார்த்தீங்கன்னா லைட் எரியும். அந்த லைட் மாதிரி எஃபெக்டா இல்லை உள்ள லைட் இருக்கான்னு தெரியல. பட் சூப்பராக இந்த பக்கத்துல இருந்து வியூ பாருங்க எப்படி இருக்குன்னு. ஆப்போசிட்ல இருக்கு சரிதா, நல்லா இருக்கு. இங்க மட்டும் நல்லா ஜில்லுன்னு காத்தடிக்குது எப்படின்னு தெரியல. அதே மாதிரி அங்கனா இங்க வந்து பில்டிங் கட்டி விட்டுருக்காங்க. சின்ன சின்ன பில்டிங். இப்போ மத்தியான டைம்ல வெயில் அடிச்சா கூட எல்லாரும் வந்து தங்குறதுக்கு பில்டிங் கட்டி விட்டுருக்காங்க. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வளையமா ஒரு டிசைன் இருக்கா, அது வந்து அவங்களோட உதயசூரியன் மீன் வச்சிருக்காங்களா இல்லை எதுக்கு வச்சிருக்காங்கன்னு தெரியல. அதே மாதிரி டிசைன் இந்த பக்கமும் இருக்கும். வளைய எலும்பு வரும். இது வந்து ஃபோனில் கவர் பண்ணுறதுனால, தூரத்துலேருந்து கவர் பண்ணுறதுனால எல்லாத்தையும் கவர் பண்ண முடியல, உங்களுக்கு சரியாக தெரியாது. உங்களுக்கு வந்து சென்னையில் வந்துட்டீங்கன்னா கம்பல்சரி நீங்கள் வந்து பீச் வருவீங்க. சப்போஸ் வந்தீங்கன்னா இந்த 2 ஏரியா வந்து சுற்றி பாருங்கள். சித்தூர் இப்போதைக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வளையத்துக்குள்ளே போகிறோம். இந்த வளையத்துக்குள்ளே என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா, எல்லாம் தெரிந்தவரை போல நடிப்பதை விட தெரியாததை கேட்டு தெரிந்து கொள்பவர் தான் அறிவுடையர் வரிசையில் வைக்கப்படுவார். தமிழ் வெள்ளம். ஒரு சில தமிழோட வாசகங்கள்லாம் இங்கே இருக்குது. அதை தவிர வேறு எதுவும் இங்கே இல்லை. சுற்றி பார்க்குறது இல்லை. தமிழ் தான். ஒரே தமிழ் மட்டும் தான் போட்டு வச்சுருக்காங்க. வேறு ஏதாவது இருந்தால் நம்ம போய் சுற்றி பார்ப்போம். வாங்களே வாங்க. எங்கே வேற நம்மளை விட்டுட்டு எங்கிட்ட ஓடி போயிடுறாங்க. இந்த இது என்னன்னு கேட்டிங்கன்னா, கலைஞர் சமாதி வந்து கலைஞர் அப்புறம் அருங்காட்சியகத்துக்கு போகிற வழி. பட் இப்போ வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. நம்மளை வந்து உள்ள விடல. காட்டியிருக்கேன். ஓகே தித்தோஷ், இதோட வந்து வீடியோ என் பண்ணிக்கிறேன். மறக்காம வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேணாவா? இதில் தான் வைக்க போகிறேன். பாய்.